அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நாம் ஏகமாய் வாசித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட வசனம், சில காரியங்கள் இதுல இருக்கிறது. நாம் தியானித்து ஜெபித்து முடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 37வது வசனம். 37வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அதுக்கு ஏன் காரணம்? அவர் இத்தனை அற்புதங்களை, இயேசு இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அதுக்கு என்ன ஆன்சர்? கீழவே கொடுத்துட்டாங்க இல்லையா? அடுத்தடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி தான் அப்படி இருக்கு. அவங்க இருதயம் உணராமலும் கண்கள் காணாமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். அப்ப இந்த இருதயம் கடினமாறதுக்கு என்ன காரணம்? வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? அல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் சொன்னது. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிளட், அல்லேலூயா, அன்னைக்கு மோசேக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய அற்புதங்கள், புதிய ஏற்பாட்டு அற்புதங்களை விட பழைய ஏற்பாடு அற்புதங்கள் பயங்கரமானது. அல்லேலூயா. அப்படியே எகிப்தையை புரட்டி போட்டார். அல்லேலூயா. செங்கடலை இரண்டாய் பிளந்தார். 10 வாதைகளை கொடுத்தார். மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. காடைகளை கொடுத்தார். எத்தனை அற்புதங்கள்! அல்லேலூயா. 1 2 நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை ஆண்டவர் நிகழ்த்தினார். அப்படி இருந்து என்ன பண்றாங்க? மோசேக்கு விசனம் உண்டாக்குனாங்க, முறுமுறுத்தாங்க, எதிர்த்து பேசினாங்க. கர்த்தர் டென்ஷனா என்ன பண்றார்? மோசேயை நோக்கி, இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாலும் இந்த ஜனங்கள் விசுவாசிக்கிறது இல்லையே, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, என்னை அங்கீகரிக்கிறது இல்லை, என்னை புரிந்து கொள்ளுகிறது இல்லையா? ஒரு குறைந்தபட்சமாவது உங்களுடைய தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே. அது அப்படியே கண்டினியூ ஆகும். இல்லையா? இயேசு வருகிற வரைக்கும் அந்த ரத்தம் பாருங்க, ஜீன் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஒரு இடத்துல ஆண்டவர் கூட சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. யோவான் 4:48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். இருந்தாலும் அவருக்கு ஒரு நப்பாசை என்ன? அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அதாவது இந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு, நம்ம விறகு அடுப்பு இதெல்லாம் பத்த வைக்கணும், முதல்ல என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் மண்ணெண்ணெயை ஊற்றி ஒரு பேப்பர்ல தீய கொளுத்தி உள்ள போடுவோம். ஏன்? அந்த விறகு பிடிக்கிறதுக்கு, அந்த நெருப்பு பத்தி பிடிக்கிறதுக்கு அந்த மண்ணெண்ணெயை ஊற்றுவோம். அப்ப அந்த மண்ணெண்ணெய்க்கு அந்த விறகுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாகணும், ஒரு பந்தம் உண்டாகணும். அப்படின்னா அந்த மண்ணனுடைய அந்த தீவிரம் முடிஞ்சு அந்த நெருப்பு அணையறதுக்குள்ள அந்த விறகு பத்திக்கணும். விறகு பத்திக்கிட்டாதான் நெருப்பு சூடேறி பாத்திரத்துல ஏறும். லேலுயா. அந்த மாதிரிதான் அது அற்புதங்கிறது. மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரிதான். லேலுயா. அந்த ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஏதோ ஒரு அற்புதத்தை ருசிச்சு வந்திருப்போம். அந்த அற்புதம் நம்முடைய ஜீவியத்தோட இணைந்து ஆண்டவரோடு அந்த உறவுல பத்தி எரியணும், அனல் கொண்டு எரியணும். அது ஏதோ மேலாப்புல அப்படியே கொஞ்சம் காஞ்சு போற மாதிரி இருந்துடக்கூடாது. அப்புறம் விறகு பிடிக்கல, விறகு ஈரமா இருக்கு அப்படின்னா மண்ணெண்ணெய் காலியான உடனே விறகு பத்திக்காது. அல்லேலூயா. அப்ப அந்த அற்புதம், அந்த ருசிச்சு பார்த்து கொஞ்சம் நாளாக நம்முடைய சிந்தை மாற, நம்முடைய செயல்பாடு மாற என்ன ஆகும்? நம்ம ஒரு ஜடம் மாதிரிதான். அல்லேலூயா. ஒரு உணர்வு இல்லாம நமக்கு போயிடும். அல்லேலூயா. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அற்புதங்கள் நாம ஒரு பிரியாரிட்டியாக நம் தேவை. அற்புதம் ஊழியங்கள்ல தேவை. ஒரு பிசாசு பிடித்தவங்க வராங்க, ஒரு பில்லி சூனியம் பிடித்தவங்க வராங்க, சுகவீனமா வராங்க, அவங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, ஒரு விடுதலை தேவை. அல்லேலூயா. ஆனால் அதை காட்டிலும் என்ன அப்படின்னா, 48வது வசனத்தை வாசிங்க. 48 வாசிங்க. யோவான் 12:48.
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். அப்ப வார்த்தை முக்கியம். வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது முக்கியம். அல்லேலூயா. அற்புதத்தை ஏற்றுக்கொள்வதை விட, அற்புதத்தை அங்கீகரிக்கிறதை விட, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது எப்படிப்பட்டது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய காரியம் என்ன என்பதை நாம் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்வது அவரை ஏற்றுக்கொள்வதற்கான அடையாளம். அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறேன், வேத வசனத்தை நான் உண்மை என்று நம்புகிறேன், இந்த பிரசங்கம் எனக்குரிய வார்த்தை, எனக்கு நேராக சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், நியாய தீர்ப்பில் தப்புவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அற்புதத்தை அனுபவிச்சாங்க, அற்புதத்தை கண்டவங்க அப்படிலாம் அங்க லிஸ்ட் கிடையாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள். வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:26. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். பாருங்க, என்னை தள்ளி. அப்ப அங்க என்ன பண்றான் சவுலுக்கு? அங்க அந்த வசனம் திருப்பி வாசிங்க. 1 சாமுவேல் 15:26. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். என்னை தள்ளி. என்னை தள்ளின்னு என்னது? கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி, அவருடைய வார்த்தையை நீர் புறக்கணித்தீர், நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. அல்லேலூயா. அப்போ அவர் ஒரு நியாயாதிபதி மாதிரி தான் சாமுவேல், இல்லையா? அப்போ நியாயம் தீர்க்கிற கிறிஸ்து யார் கூட வருவார் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர், அவருடைய வசனத்தை அங்கீகரிக்கிறவர், அவருடைய வார்த்தையை பின்னாக எரிந்து போட்ட ஜனங்களோடு கூட அவர் என்ன பண்றதில்லை, அவர் ஐக்கியம் வைப்பதில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ சவுலுக்கு நேர்ந்த கதி, சவுலுக்கு ராஜ்யபாரம் போச்சு. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நித்திய ஜீவன், ஆமென், தேவ ராஜ்யம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 85வது அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 85:10. சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு உபவாச கூட்டத்துல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? சந்திச்சு கிருபை தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். கிருபை என்ன பண்ணும்? தன்னுடைய டியூட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணும். அல்லேலூயா. யார்கிட்ட? சத்தியத்திட்ட. இவ்வளவு நாள் இந்த ஆத்மாவை நான் கிருபையினால நடத்தினேன், கிருபையினால பாதுகாத்தேன், கிருபையினால எல்லா நன்மைகளையும் செய்தேன், கிருபையினால அவங்க எல்லா ஜெபத்தையும் நான் கேட்டேன், அவங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செஞ்சேன், அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கிறது இந்த எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த கிருபைக்கு பாத்திரவான்களை எப்படி இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துக்கோ, நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ஓம் பொறுப்பு அப்படின்னு என்ன பண்ணும்? அந்த நோட்ஸ் எடுத்து அப்படியே சத்தியம் கையில கொடுத்துரும். அல்லேலூயா. சத்தியம் பார்க்கும். சத்தியம் தான் என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கும், இல்லையா? இந்த கிருபைக்கு இவங்க பாத்திரவான்களா இருக்கிறாங்களா, இந்த கிருபைக்கு இவங்க உத்தரவாதமா நடந்திருக்கிறாங்களா, இந்த கிருபைக்கு அவர்கள் உண்மையாய் நடந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு அதுதான். அல்லேலூயா. யார் ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டார்கள்? அல்லேலூயா. யார் கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்கினார்கள்? அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அப்போ பவுலும் பர்னபாவும் பிரசங்கம் பண்றாங்க. ஒரு இடத்துல பிரசங்கம் சொல்றாங்க, பிரசங்கம் பண்ணி இறங்கி அவங்க சொல்றாங்க, கர்த்தருடைய கிருபையில நிலை கொண்டு இருங்கள். ஆஹா, பிரசங்கம் சூப்பர், பிரசங்கம் அருமையான பிரசங்கம், இந்த மாதிரி வார்த்தையை நாங்க கேட்டதே இல்லை. பிரசங்கத்துக்கு மார்க் போடுறதை விட இந்த கிருபையுள்ள வார்த்தைக்கு, இந்த ஜீவனுள்ள வார்த்தையில நீங்க நிலைத்திருங்கள் அப்படின்னு பர்னபா அந்த இடத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருபையில நிலைச்சு நிக்கணும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. வாசிங்க 89வது அதிகாரம். சங்கீதம் 89:14. சங்கீதம் 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும்.
அடுத்து கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப நீதி நியாயம் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அப்ப அவர் நியாய தீர்ப்பு நாளில நீதியும் நியாயம் தான் என்னது அங்க நிற்கும். வேற எந்த சிபாரிசும் அங்க செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. அப்போ அங்க செல்லுபடி ஆகிறது என்ன அப்படின்னா கிருபையும் சத்தியமும். அது என்ன சொல்லுதோ அதன்படிதான் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அவங்க தான் அசிஸ்டன்ட். அல்லேலூயா. அவங்க தான் ஜூனியர் பாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் நியாயம் தீர்க்கும் போது. அப்ப கிருபை சத்தியம் இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆண்டவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப நம்ம விசுவாசிக்கிறோம், அற்புதங்களை பார்க்கிறோம், அற்புதங்களை நாம் என்ன பண்றோம் அனுபவிக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இறையூர் சபையில அன்னைக்கு அந்த இரவு ஜெபத்துல நான் அதை தான் சொன்னேன். அந்த மெசேஜ் அவங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. நான் குரூப்ல போட்டிருக்கிறேன். நீங்க முடிஞ்சா நீங்க ஃபுல்லா நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. அங்க ஒரு வார்த்தை, ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள் என்ன அப்படின்னா, கிறிஸ்து எப்படி அப்படின்னா அவர் வார்த்தை மாம்சமாகி. அப்படிதானே படிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல. அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் என்ன பண்றார்? கிறிஸ்துவாக பிறக்கிறார். பைபிள் தான் இயேசு இல்லையா? அப்போ அதே வார்த்தை தான் கடைசி வரைக்கும் 33 வயது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்நாட்கள் எல்லாம் அவர் வார்த்தைக்கு புறம்பா எதுவுமே நடக்கல. தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கல. ஏன்னா அவர் உடம்பு ஃபுல்லா என்ன வசனம் தான். அல்லேலூயா. புத்தியிலிருந்து சிந்தையிலிருந்து நரம்பு நாடி தசைகள் எலும்பு ஆமென் எல்லா கணுக்களிலும் வசனம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை தான் மாம்சமாக மாறி இருக்கிறது. அப்ப அதே மாதிரி ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நாம் மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பிறவி மாம்சம், நம் தாயிலிருந்து கர்ப்பத்திலிருந்து பிறந்த மாம்சம் மறுபிறப்பு அடைந்த உடனே, அபிஷேகம் பெற்ற உடனே, வசனத்தை கேட்க கேட்க, பிரசங்கத்தை கேட்க கேட்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய மாம்சம் வார்த்தையாக மாற வேண்டும். எப்படி அவருடைய வார்த்தை மாம்சமாக மாறினதோ அதே மாதிரி நம்முடைய மாம்சம் வார்த்தையாக மாறினால்தான், வசனமாக மாறினால்தான் கடைசியில அந்த நியாய தீர்ப்பு நாளில நாம் என்ன பண்ண முடியும்? அவருடைய முகத்தை பார்க்க முடியும். அந்த நியாய தீர்ப்பு நாளில நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக நாம் என்ன பண்ண முடியும்? நீக்க முடியும். அவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி நாமளும் மாறும். அவருடைய சாயலா, அவருடைய உயிர் தெழுந்த சாயலுக்கு நாம் எப்படி இணைக்க முடியும்? மோல்டு செய்யறாங்கல்ல, பிரதர்லாம் தெரியும், கம்பெனில வேலை பார்க்குறாரு. மோல்டு ஒரு அச்சு இருக்கும் இல்லையா? அச்சுல தூக்கி அதை இரும்பையோ ஏதோ ஊத்துனா அந்த என்ன அச்சு இருக்கோ அதே மாதிரி அந்த மோல்டு வரும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் சாயல், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் தான் என்னது? அச்சு. அதுதான் மோல்டு. அல்லேலூயா. காஸ்டிங். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னா நம்முடைய மாம்சம் உருக்கப்படணும். நம்முடைய சொல்லப்பட்ட இருதயம் கடினமா இருந்தனாலதான் அவங்க என்ன பண்ண முடியல? விசுவாசிக்க முடியல. அப்ப இந்த கடினம், அந்த ஹார்ட்னஸ் உடையணும். அந்த இரும்பு எப்படி உருக்கப்பட்டு அப்படியே ஒரு உலையில ஓடுது பாருங்க, அப்படியே நெருப்பு குழம்பாக ஓடுது இல்லையா அந்த இரும்பு. அதே மாதிரி நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தினாலே உடைக்கப்பட்டு, இந்த மாம்சம் உடைக்கப்பட்டு வார்த்தையாக மாறி அந்த மோல்டு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலோடு எப்படி ஆகிலும் இணைக்கப்படும்படிக்கு பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் அப்ப நம்முடைய மாம்சம் வார்த்தையாக நாளுக்கு நாள் மாற வேண்டும். இத்தனை பிரசங்கத்தை கேட்கிறோம், எவ்வளவு பைபிள் படிக்கிறோம், எவ்வளவோ காரியத்தில் இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள மாற்றம் இருக்கிறதா? 21 நாள் நம்மளுடைய நோக்கமே அதான், திவ்ய சுபாவத்தின் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அல்லேலூயா. இந்த கொடுமையான சுபாவங்கள் மாறி, கடினங்கள் மாறி, இருதயத்தினுடைய அந்த கசப்பு மாறி, ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக, அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட்.